நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. எல்லாம் வல்ல பக்தி ஒலி நேயர்களுக்கு சுவாமிநாத சாஸ்திரி அனந்த கோடி நமஸ்காரம். ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வாப்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இது என்ன அப்படின்னா, இந்த கலியுகத்துல பலவிதமான நோய்கள், பலவிதமான கஷ்டங்கள். இன்னைக்கு காலையில எழுந்துட்டோம்னா நீ ராத்திரி படுக்கிற வரைக்கும் உச்சிதம் கிடையாது. இது எல்லாத்தையும் வெல்லணும். வியாதி வரக்கூடாது. முதல்ல எந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயும் போகக்கூடாது. வியாதி வந்து நம்ம 20 வருஷம் சம்பாதிச்சு வச்ச காசு ஒரே நாள்ல உள்ள போயிடும். வியாதி வராம இருக்கணும். இதெல்லாம் என்னை காப்பாற்றக்கூடியதான ஒரு மந்திரம் இருக்காமாமா அப்படின்னா இருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி விட முடியாட்டா கூட வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள சுக்கிர ஓரையில, நல்லா தெரிஞ்சுக்கிங்கோ, வெள்ளிக்கிழமை காலையில 6லேருந்து 7 மணிக்குள்ள சுக்கிர ஓரையில அம்பாள் மகாலட்சுமிக்கு வலக்கேத்தி ஓம் ஸ்ரீயை நமஹா, ஓம் ஸ்ரீயை நமஹா, ஓம் ஸ்ரீயை நமஹா அப்படி 108 வாட்டி சொல்லுங்க. காலையில 6லேருந்து 7க்குள்ள சுக்கிர ஓரையில இந்த மகாலட்சுமிக்கு வலக்கேத்தி இந்த மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லணும். சுவாமி, நீங்க சொல்றது எனக்கு சரியா புரியல அப்படின்னா தமிழ்ல மந்திரம் இருக்கிறது. ஓ மகாலட்சுமியே போற்றி, ஓ மகாலட்சுமியே போற்றி. இது மட்டும் போதும். மகா என்று சொன்னால் எல்லாத்தையும் விட உயர்ந்தது. இருக்கிற லிங்கத்திலேயே மகாலிங்கம் அப்படின்னு சொல்லுவா. மகா என்று சொன்னால் எல்லாத்துக்கும் மேல சிறந்தது. இந்த மகாலட்சுமி பேரு வச்சவ எல்லாருக்குமே அம்பாள் அனுகிரகம். தப்புன்னு எல்லாரும் மகாலட்சுமி பேர் வைக்கவே மாட்டா. வேகமா அவளை ஷார்ட்டா எப்படி கூப்பிடுவா, லட்சுமியை விட்டுருவா, மகான்னு கூப்பிடுவா. இந்த மகா கூப்பிடும் போது அவளுக்கு எவ்வளவு பெரிய உயர்வு தெரியுமா? அவ்வளோ பேர் வச்சாலே அந்த பேருக்கு ஆகர்ஷணம் உண்டு. இப்ப இருக்கிற பேர்லாம் கண்டிப்பா ஆகர்ஷணமே இல்லை. அப்பெல்லாம் முருகர் பேர் வைப்பாங்க, பெருமாள் பேர் வைப்பாங்க, லட்சுமி பேர் வைப்பாங்க, சுவாமி பேரை சொல்லிட்டே இருப்போம். இப்ப கேட்டா நியூமெரிக்கல். இந்த பக்கம் பண்ணா என்னமோ சொல்றா, என்னென்னமோ. அதெல்லாம் வேணாம் சார். குழந்தைக்கு நல்ல பேரை வையுங்கள், நல்ல பேரை வையுங்க. அப்பதான் இந்த அம்பாளுடைய பேரை நம்ம சொல்ல முடியும். ஸ்கந்தன், குமரன், கணபதி அப்படின்னு வச்ச எல்லாம் சுவாமி பேரை சொன்ன மாதிரி இருக்கும். அந்த குழந்தைக்கும் அந்த சுவாமியோட பேரை வைக்கிறதுனால சக்தி அதிகமா வரும். குழந்தை பிறக்கிற ஆளுக்கா சொல்றேன், இந்த ஷஷ் புஷ் எல்லாம் வைக்காதீங்க. நீங்க வைக்க வேண்டிய தமிழ்ல நம்ம தமிழ் கடவுளுடைய பெயர்களை வையுங்கள். அந்த குழந்தைக்கு நம்ம கூப்பிட சக்தி அதிகமாகும். அதுதான் நாமகரணம் பேரு. இந்த மகாலட்சுமியை காலையில 6லேருந்து 7 மணிக்குள்ள நாமகரணம். இந்த அம்பாளுடைய ஓ மகாலட்சுமியே போற்றி என்று சொல்லி உங்களால எத்தனை அளவுக்கு 108 அர்ச்சனை பண்ணுங்கோ, இல்ல காலையில 11 அர்ச்சனை பண்ணிக்கிங்கோ, உங்க வசதிக்கு தந்தாப்புல. ஆனா நீங்க 5 மணிக்கே எழுந்து ஆத்துல பெருக்கி தொடச்சிட்டு படுத்துக்கிறவால ஒரு ரூம்ல அமுச்சு விட்டுருங்க. நீங்க சுவாமி ரூம்ல அழகா நீங்க மட்டும் உட்கார்ந்துட்டு குளிச்சுட்டு அந்த பூதுபத்தி ஏத்தி சாம்பிராணி போட்டு அடுப்பெல்லாம் நல்லா தொடச்சி வச்சுணும். முத நாள் ஆத்திலேயே பழைய சாதமே இருக்கக்கூடாது. கொஞ்சோண்டு வச்சுட்டு காலையில கொட்டணும். ராத்திரியே எல்லாத்தையும் கொட்டக்கூடாது. ஒரு பருக்கியான்னு கொஞ்சோண்டு வைக்கணும். வச்சு கிளீன் பண்ணி எல்லாம் தொடச்சி வச்சு காலையில எந்த பழைய அமுதுகள் எதுவும் இல்லாமல் தொடச்சி அம்பாளுக்கு உங்களுக்கு சக்தி இருந்தா நீங்க என்ன வேணா நைவேத்தியம் பண்ணுங்க. ஆனா பிரதானமா அம்பாளுக்கு பானகத்தை நைவேத்தியம் பண்ணுங்கள். காலையில இருந்தாலும் கொஞ்சோண்டு பானகம் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க. நீங்க காலையில அந்த 6லேருந்து 7க்குள்ள பண்ணி முடிச்சேன்னா இந்த மகாலட்சுமியோடைய அனுகிரகம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அந்த ஓம் ஸ்ரீயை நமஹா அப்படிங்கிற மந்திரத்தை 108 வாட்டி டெய்லி சொல்லுங்க. அந்த வெள்ளிக்கிழமை மட்டும். மற்ற நாள்லாம் உங்களை நான் எதுவுமே பண்ண சொல்லல. வெள்ளிக்கிழமை நீங்க ஒரு வெள்ளிக்கிழமை 2 வெள்ளிக்கிழமை பண்ணாலும் 3வது வெள்ளிக்கிழமை
முதல்ல உங்க ஆத்துக்காரர் பூஜைக்கு வருவார். 4வது வெள்ளிக்கிழமை பெரிய பையன் வருமா. 5வது வெள்ளிக்கிழமை மாட்டு பொண்ணு வருவா. எழுந்து 5 மணிக்கே எழுந்து வந்துருவா வெள்ளிக்கிழமைனா. நீங்க அந்த வெள்ளிக்கிழமை பூஜை பண்ண உங்க ஆத்துல மகாலட்சுமி காலையிலே சுக்கிரனோட அனுகிரகத்தோட தாண்டவம் ஆடுவாள். நிச்சயம் நடக்கும். செஞ்சு பாருங்க. சுவாமி நான் ஏழை, காசே வரல. காசு இந்த உலகத்துல நம்ம வாழறதை விட மனசு நிம்மதி வாழணும். எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கக்கூடிய ஒரே ஒரு பிரார்த்தனை என்ன தெரியுமா? வியாதி இல்லாமல் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட இந்த மகாலட்சுமியை 108 முறை ஜெபம் செய்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான். சுவாமி எனக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எனக்கு உகந்த நாளா இல்ல, மிஸ் ஆயிடுத்து அந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னா அடுத்த வெள்ளிக்கிழமை பண்ணுங்க, தப்பே கிடையாது. விட்டு போச்சா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அம்பாலும் நம்மளே மாதிரிதான். அதனால ஆன்மீக நேயர்கள் எல்லோரும் செல்வம் பெருக, நம்ம பாத்துல மகாலட்சுமி கிருபா கடாட்சம். நீங்க பண்றதுனால என்ன மகாபலம் தெரியுமா? இந்த காலையில வாசனையா உங்க காத்து வாசல்ல பாத்தீங்கன்னா அந்த விளக்கேத்துறது, அந்த ஊதுபத்தி வாசனை பண்ணீங்கன்னா அந்த உங்க காத்த கிராஸ் பண்ணி போறவன் அவனை ஈர்க்கும் அந்த வாசனை. பாரியா அந்த வீட்டுக்கு பக்கம் போனாலே அப்படியே ஒரு ஆகர்ஷண சக்தி, அப்படி ஒரு இழுத்துரும் நம்மள. உங்களை பார்த்து 4 பேர் பூஜை பண்ணுவான். இந்த மகாபலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க முதல்ல அபார்ட்மெண்ட் உங்க காத்துல 6 மணிக்கு மணி அடிச்சு பூஜை பண்ற ஒரு ஸ்லோகம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா பக்கத்தாத்துல கேட்க ஆரம்பிச்சுடுவா, ஏன் வாத்துல நான் பண்றான்னு. நீங்க சைக்கிள்ல போயிருந்தா திடீர்னு ஸ்கூட்டர் வாங்கின பார்த்தோன்னா, ஓ இந்த மாமி இந்த பூஜை பண்ணி தான் வாங்கியிருக்கா போல இருக்கு. ஓ வாத்துல பொண்ணு கல்யாணமே ஆகாம இருந்ததே, இந்த மாமி இந்த பூஜை பண்ணோன்னா நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறான். இந்த பையன் படிக்கவே மாட்டான், திடீர்னு ஃபாரின் போயிருக்கான்னா அந்த மாமியோட பூஜை பலன். ஆத்துல ஒரே ஒரு ஒருத்தர் பண்ணத்துக்கே இவ்வளவு மகாபலன் அப்படின்னா சுவாமி எல்லா அனுகிரகத்தையும் கொடுப்பார். அதனால ஆன்மீக நேயர்களே, பொம்முநாட்டிகள் எல்லாரும் லேடிஸ்லாம் கண்டிப்பா வெள்ளிக்கிழமை காலையில 6லேருந்து 7 மணிக்குள்ள சுக்கிர ஓரையில நீ தீபம் அம்பாளுக்கு ஏற்றி அழகா பூஜை பண்ணுங்க. ஒரு மந்திரமும் வேண்டாம். மகாலட்சுமியை போட்டி 108 வாட்டி சொல்லிட்டு ஒரே ஒரு சின்ன டம்ளர்ல பானகத்தை முதல்ல நைவேத்தியம் பண்ணிருங்க அம்பாளுக்கு. இந்த பானகம் அனைத்து விதமான தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணும். ஆகியனால அம்பாளை வரவேற்று எல்லாம் இல்ல மகாலட்சுமி அனுகிரகம் பெருமாறு கிடைக்கும். ஜெய் ஆதிபராசக்தி மாதாஜி கி ஜெய்.